நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாக ஃபீல்டு நாலேஜ் க்ரியேட் பண்ணணும். புரியுதா? அப்போது லாஸ் ஆகாமல் தோற்று போகாமல் தெளிவாக ஒவ்வொரு அடியும் அடுத்தடுத்து எடுத்து வைக்கும்போது நம்ம சேஃபாக இருக்கும். ஒரு தொழில் பட்டு திருந்த முடியாது. புரியுதா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்காது. சில பேர் விழுந்து விழுந்து எந்திரிப்பாங்க. ஆனால் விழுந்தா எந்திரிக்க முடியாத லெவல்னு ஒன்று இருக்கும்ல, அங்கேருந்து வர்றவங்க அப்போ ரொம்ப கவனமாக அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், பிளான் பண்ணலாம். எடுத்து வச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது. ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வரணும். புரியுதா? நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்துகிட்டு திரும்ப வந்தீங்கன்னா அது உனக்கு லாஸு. புரியுதா? ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 யோசிக்கலாம். ஸ்டெப்பு எடுத்ததுக்கப்புறம் அடுத்து உன் டார்கெட்டு ஜெயிக்கிறதா மட்டும்தான் இருக்கும். ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வரணும். அதுக்கு மெயின் என்ன ஃபோக்கஸாக இருக்கணும்? உன் பயத்தை தூக்கி போட்டுட்டு துணிஞ்சு அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு உன் பிஸ்னஸோட ஃபோக்கஸை மாற்றாமல் திறமையாக அந்த தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இங்கே மெயினாக தயக்கம் தான் அதிக பேருக்கு இருக்குது. நம்ம செய்யலாமா, நம்மளுக்கு வருமா, நம்ம பண்ணலாமா, நம்மளால முடியுமா, நம்மளுக்கு எல்லாரும் வருவாங்களா, இதவே யோசிக்கக்கூடாது. இதை யோசிச்சுட்டே இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாது. நம்ம கவனமெல்லாம் எதில் இருக்கணும்? எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் ஆள் வருவாங்க, எங்கே கடை வைக்கலாம், எந்த இடத்துல வச்சா டக்குன்னு பிக்கப் ஆகும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால தாங்க முடியும், அப்போ எந்த மாதிரி லாஸ் ஆகாமல் ஒரு தொழில் பண்ணலாம். லாஸ் ஆகாமல் தொழில் பண்ணுறதை யோசிச்சாலே உனக்கு ப்ராஃபிட்டு தான்.